திருமதி கிருஷ்ணவேணி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் ஆற்றிய உரையிலே அருமையான திருக்குறளை முன்வைத்திருக்கிறார். எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரும் எதை கூறலாம், அதிலே எது உண்மை எது பொய் என்பதை பகுத்தறிய வேண்டும் என்ற அழகான குறளை மேற்கோள் வைத்து பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு சிறப்பு அம்சம், ராமனை ஒரு பொழுதும் இழிவுபடுத்தாமல் ராவணனை லங்கேஸ்வரனை ஆசிரியர் உயர்வுபடுத்தி இருக்கிறார். இது தமிழனுக்குரிய ஒரு பண்பு. அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வார பொறுத்தல் என்பது குறள். இந்த வகையில் தமிழனுக்குரிய பண்பு யாரையும் புண்படுத்துவதில்லை, மாறாக பண்படுத்துவது அவரது கடமை. இந்த வகையிலே முதல் நூல் வழி நூல் எதிர்நூல் என்ற அடிப்படையில் அந்த அம்மணி அவர்கள் கூறினார்கள். வழி நூலும் எதிர்நூலுமாக தனது அந்த ரெண்டு கோட்பாட்டிலும் இந்த நூலை திரு இலங்கைய கன்னட சபை அறியரத்தினம் ஐயா அவர்கள் படைத்திருக்கிறார்கள். ஆமாம், அது உண்மை. அந்த வகையிலே அந்த அம்மணிக்கு நன்றி கொண்டு அடுத்த பேச்சாளரை அழைப்பதற்கு முன்பதாக இங்கே ஒரு பணி தரப்பட்டிருக்கிறது. திருமதி பண்டிகை திருமதி பாலசுந்தரம் புனிதவதி அவர்களுக்கு ஒரு சேவை நிலம் பாராட்டு விழாவை இங்கே திருமதி செல்வரத்னம் அவர்கள் அளிக்க இருக்கிறார்கள். பேச்சாளர் இடையிலே இந்த நிகழ்ச்சி தரப்பட்டதற்காக பொறுத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த விளக்கத்தை நூலாசிரியர் இலங்கைய கன்னட சபை அறியத்தனம் அவர்கள் விளங்கப்படுத்துவார். அவரை உரையாற்றுமாறு அன்பாக